World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய பிரபஞ்ச குழுவுடைய நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஸ்பீச்சை 1 மணி நேரம்னாலும் சலிக்காமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் பங்குச்சந்தை ஜோதிடம் என்ற தலைப்பில் நம்முடைய மக்கள் தொடர்பு அலுவலர் அருண்ராமையா அவர்கள் சொற்பொழிவாற்ற இருக்கிறார். சேலம் அருண்ராமையா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது, பெல் அடிக்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இந்த 56வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இது இன்றைக்கி காலையில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வர வேண்டியது. கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இது 56வது மாதாந்திரம். அதனால் அந்த 56 எண் வரக்கூடிய பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பேர் ரொம்ப வித்தியாசமாக நல்ல பேர். டாக்டர் டிஆர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு போட்டால் 56 வருது. அவருக்கு பேர் வைக்கும்போது அன்புமணின்னு தான் வச்சுருந்துருப்பாங்க. அப்புறமா அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு. இப்போ இந்த அன்புமணி ராமதாஸ் அவர் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரி ஆனப்புறம் அந்த பேர் சொல் வழக்குக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்ன்றது 56 எண்ணுக்கு அது எந்த அளவுக்கு போயிருக்காருன்னு தெரியும். தியாகராஜன் சிவானந்தன், அது நடிகர் தியாகராஜனோட ஃபுல் நேம் பிரசாந்த், நடிகர் பிரசாந்த் அவங்களோட அப்பா பேர். பூனம் பாண்டே, சின்ன பேர் தான், ஆனால் பாருங்கள், பூனம் பாண்டேன்னு ஒரு ஹிந்தியில் பயங்கரமான நடிகை, அவங்களோட பேரும் 56. டாக்டர் விஷ்ணுவர்தன், இது பாருங்கள், இவர் படித்த டாக்டர் இல்லை, சினிமா நடிகர். அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்ததுனால கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் அப்படின்னா அது ஒரு பெரிய ரொம்ப நல்ல மாசான ஆக்டரு. அவரை டாக்டர் விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது 56 வருது. இதெல்லாம் 56 எண் வரக்கூடியது. இன்னும் இந்த 60, 70 போகும்போது ரொம்ப பேர் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இது 56 எண். இந்த மாத தலைப்புன்னு பார்த்தோம்னா பங்கு சந்தை ஜோதிடம். பங்கு சந்தை அப்படின்றது என்னென்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஜாலியாக ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய தொழில் ஒன்று இருக்குது அப்படின்னா, முதல் தொழில் அதுதான், பங்கு சந்தை தான். ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு ஈஸியாக சம்பாதிக்கணும், கஷ்டமே படாது. என்ன சொல்லுவாங்க, நோவாமல் நோம்பி கும்பிடணுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி நோவாமல் நோம்பி கும்பிட்ற தொழில் அப்படின்னா அது பங்கு சந்தை தான். அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுனால தான் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது கிடையாது. அது ரொம்ப முக்கியம். இப்போது ரிலையன்ஸ் இந்தியாவிலே அவர் 1.5 லட்சம் பயங்கர இதில் இருக்காங்க, பெரிய பணக்காரங்களாக இருக்காங்கன்னா, டெய்லி போய் 1000 ரூபாய்க்கு அவராக வியாபாரம் பண்ணுறாரு. அவரோட நிறுவனம் அங்கங்கே வியாபாரம் பண்ணுது, அதனால் அவரோட பங்குகளின் விலை ஏறுது, அதனால் அவர் நடந்துக்கிட்டு இருக்கார். இது அவருக்கு மட்டும் இல்லை, இறந்து போன ரத்தன் டாட்டா முதல் கொண்டு எல்லாருக்குமே பங்கு சந்தையில் பங்குகளின் விலை ஏறுவதால் அவர்களின் வாழ்க்கை உயர்கிறது. அதனால் ஒன்று. ரெண்டாவது, பங்குகளை நிறையா பேர் வாங்கி வச்சுருக்காங்க. அது உலகம் முழுக்க நீங்கள் பார்க்குற ஃபேஸ்புக் முதல் கொண்டு உங்கள் கையில் இருக்க ஃபோனு பேனா எல்லாமே பங்கு சந்தை தான். ஒன்று பங்கு சந்தையில் நிறுவனமாக இருக்கும், இன்னொன்று இல்லைன்னா முதலீட்டாளராக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதனால் உலகத்திலேயே விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, நோவாமல் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல இடம் பங்கு சந்தை அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, நோகாமல் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு நல்ல இடம் எதுன்னா அது ஜோசியம் சொல்கிற இடம். கரெக்டாக
ஜோசியம் சொல்கிறதுக்கு உக்காந்துட்டா டெய்லி கிளைண்ட் வந்து பார்ப்பாங்க, அப்படியே காசை வாங்கிட்டு ஜாலியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படணுமா? ஒருத்தர் டீ ஆத்திரவன் காலையிலேருந்து நிற்கிறதுக்கும் ஜோசியம் சொல்கிறதுக்கும் முன்னெல்லாம் கூட 50 ரூபாய்க்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 500 ரூபாய் கம்மி. நோ 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 ஒரு தடவை பார்க்குறோன்னா கண்டிப்பாக 500 ரூபா. பெருசாக வரும்போது இப்போ எல்லாம் நாங்கள் 2500 5000 அந்த மாதிரி ஒரு டாக்டரை விட ஒரு நல்ல கன்சல்டிங். அதனால் பங்கு சந்தை ஜோதிடம் அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க. பங்கு சந்தை அப்படிங்கிறதும் சம்பாதிக்கிற இடம், ஜோதிடம் அப்படிங்கிறதும் நோகாமல் சம்பாதிக்கிற இடம். அப்போ இது 2 சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படி நாம் பயன்படுத்தி எப்படி இதெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. சார், பங்கு சந்தை யார் யார் செய்யலாம்? பங்கு சந்தை யார் யார் போகலாம்? பங்கு சந்தை அப்படிங்கிறதும் இந்த இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். என்ன சொல்லுவாங்க? மழை வரும், வந்து கொண்டு இருக்கிறது புயல், நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ கஷ்டத்தில் வருவீங்க, நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்த திசை நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து இந்த திசை வருது, பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, அது வந்ததுக்கப்புறம் மாறும் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம்? ரொம்ப மழை வரும், குடம் எடுத்துகிட்டு போ, இல்லை ரொம்ப ரொம்ப புயல் வரும், வெளியில் போகாத. அதாவது 6 கொடியர் திசை, 8 கொடியர் திசை இப்படி இருக்குது, 12 கொடியர் திசை இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, 7.5 சனி. இதெல்லாம் தான் ஜோதிடம், வானிலை அறிக்கை மாதிரி. அதே மாதிரி தான் பங்கு சந்தையும். பங்கு சந்தை தினசரி உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் கட்டுப்பட்டது. இப்போது யார் இதை செய்யலாம் அப்படின்னா, எந்த வேலைக்கும் போய் நான் கஷ்டப்பட மாட்டேன். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சார், நல்லா வேலைக்கெல்லாம் போய் நல்லா கஷ்டம்லாம் பட முடியாது சார். அடுத்தவன் சொல்கிறது அதை இதை எடுத்து வைன்னு சொல்கிறான்னா அதை என்னால் செய்ய முடியாது சார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பங்கு சந்தை ஏற்றுறது. கை தட்டணுமா? ஓகே. அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஷ்டமே படமாட்டேன்றவங்க இன்னொருத்தர், இதுதான் முக்கியமானவங்க, கஷ்டப்பட முடியாதவர்கள். சார், எனக்கு ஹேண்டிகேப், எனக்கு கால் வராது, எனக்கு கை வராது, நான் ஊனம், இந்த மாதிரி உடல்நல கோளாறுகள் இருக்குது, என்னால் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு வேலையை செய்ய முடியாது அப்படின்னு இருப்பவர்கள் பங்கு சந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். 2வது நபர். 3வது, இன்றைக்கி இதுதான் ரொம்ப முக்கியமானது, இவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். கணவனை இழந்தவர்கள். கணவனை இழந்தவர்கள், கணவனை பிரிந்தவர்கள். சார், ஹஸ்பண்ட் இல்லை சார், ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பங்கு சந்தைனா என்ன அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்? முதல்ல சொன்னதான் ஞாபகத்துக்கு வரணும். நோகாமல் சம்பாதிக்கிற இடம் பங்கு சந்தை. அதனால் நம்ம போய் அடுத்தவங்கிட்ட வேலை செய்யாமல் சம்பாதிக்கிற இடம் பங்கு சந்தை. அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யணும் சார், என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களும், கணவன் இல்லை நான் வீட்டில் தனியாக இருக்கேன், லேடிஸாக இருக்கேன், எனக்கு போய் இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது இப்போ நம்ம ஜோதிடம் இப்போ மகளிர்கிட்ட பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இன்றைக்கி ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கிற 100 பேர்னு எடுத்தோம்னா 60 பேர் ஆண்கள், 40 பேர் பெண்கள். நீயா நான் அந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்திங்கன்னா பொண்ணுங்க உட்காந்து, இந்த லேடிஸ் பொண்ணுங்களில் மகளிர் உட்காந்து எப்படி ஜோசியம் சொல்கிறாங்க, வந்துருச்சு இல்லை? அது மாதிரி இப்போ பங்கு சந்தையிலும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நல்ல நாலேஜான பார்த்துக்கணும். அதனால் கணவனை இழந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும், பயப்படலாம் கூடாது. இதெல்லாம் கவலையே படாமல் ஓரளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். அடுத்தது, கல்லூரியில் படிக்கின்ற மாணவ
மாணவிகள். கல்லூரி நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன்னா அப்போவே ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர்கள் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம், தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னே சொல்லலாம். அதனால் இந்த பங்கு சந்தை ஜோதிடம் அப்படிங்கிறது யார் யாருக்கு வேணும், யார் யாருக்கு வேண்டாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பங்கு சந்தை யார் யாருக்கு வேணுங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னொரு இது என்னென்னா, இந்த மாதிரி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எதில் பேசுகிற விஷயங்கள் பார்த்தாலும் அதுக்கு கீழே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. நீ தான் கோடீஸ்வரன் ஆகலான்னு சொல்கிறிய, அப்போ நீ கோடீஸ்வரன் ஆக வேண்டியது தானே. நீ தான் இப்படி சம்பாதிக்கலாங்கிறிய, அப்போ நீ சம்பாதிக்க வேண்டியது தானே. அதானே எல்லாரும் கீழே போய் பார்த்தா அதுதான் இருக்கும். பொதுவாக சம்பாதிப்பவர்கள் சம்பாதித்து கொண்டே இருந்தால், இப்போ நான் ரிலையன்ஸ் அம்பானி வந்து அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுத்து அவனையும் அடுத்தவனையும் லட்சாதிபதியாக உலக கோடீஸ்வரனாக ஆக்குவாரா? நான் ஜியோ ஆரம்பித்தேன், நீ ரியோ ஆரம்பின்னு யாரையாவது சொல்லுவாரா? அதை ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. ஆனால் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் உட்காந்துருக்கிற ஒரு வாத்தியார் நமக்கு சொல்லி கொடுத்து, ஏபிசிடி சொல்லி கொடுத்து, 1 2 3 சொல்லி கொடுக்க எழுதி ஆரம்பித்து பாடம் சொல்லி கொடுக்குறாருல, அந்த வாத்தியார் எளிமையாக சாதாரண ஆளாக தான் இருப்பான். ஆனால் அவன் சொல்லி கொடுக்குற கணக்கால் தான் எத்தனையோ லட்சம் பேர் கல்வி கற்றுக்கொண்டு சம்பாதிக்கிறோம். கரெக்டாக? அவன் கோடீஸ்வரன் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு பாடம் தெரியும், நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லியான் யாராவது அடுத்த நிலைக்கு வர முடியுமா? வரவே முடியாது. அதனால் ஒரு கோடீஸ்வரன் தான் இன்னொருத்தன் கோடீஸ்வரன் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை நீயும் கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டு நீ இன்னும் மேலே போகலாம், எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். இப்போ டெண்டுல்கருக்கு கோச்சாக வந்தவர் யாருக்காவது தெரியுமா? டெண்டுல்கர் கோச்சு வந்து பெரிய கவாஸ்கரா இல்லை பெரிய பிளேயரா, பேட்மேனா? இல்லை. ஆனால் அவர் தானே ஒரு டெண்டுல்கரை உருவாக்குனார். அதுக்கு மேலே மறுபடி வந்த ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயரையும் டெண்டுல்கராக உருவாக்குனார். தோனி என்ன டெண்டுல்கராக உருவாக்குனார்? தோனிக்கு கோச் இல்லை, அந்த கோச்சு தானே உருவாக்குனார். அதனால் ஒரு சிறந்த விளையாட்டு வீரரை இன்னொரு சிறந்த விளையாட்டு வீரர் உருவாக்குறதில்ல, ஒரு கோச்சு தான் உருவாக்குறாங்க. அது மாதிரி தான் இங்கே நாங்கள் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கோச், உங்களுக்கு ஒரு கருத்து, இதை நீங்கள் பயன்படுத்தி இது உங்கள் காதில் கேட்டு இது உங்கள் தலையெழுத்தை மாற்றினால் அது உங்களுக்கு நல்லது. புரியுதா? எதையும் பார்க்குறது கிடையாது. ஒரு மணி நேரம் பேசியிருக்கோம், எதையும் பார்க்க மாட்டான், டைட்டிலில் மட்டும் பார்த்துட்டு உடனே கீழே போய் ஏதோ ஒன்று அடிச்சுட்டு திரியிறது. அது பேசுகிறதுங்க பல பேசுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இதில் நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லோரும் சாப்பிட்றோம்ல, சாப்பாடு முதல்ல என்ன ஊற்றி சாப்பிடுவோம்? சாப்பாட்டுக்கு சாம்பார். முதல்ல என்ன ஊற்றி சாப்பிடுவோம்? சாம்பார். இந்த சாம்பார் என்ன நம்ம 100 வருஷமாக வச்சுட்டு இருந்ததா, 200 வருஷமா? தெரியுமா சாம்பார் கதை? அந்த சாம்பார் அப்படிங்கிறது மராத்திய மன்னர் வரும்போது அந்த மராத்திய மன்னருக்கு எப்பயும் கொடுக்கக்கூடிய உணவாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒன்று சமைக்கணும், அது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமையல் கலைஞர் உருவாக்குனது. அந்த சாம்பாரை அந்த ராஜாவுக்கு இது பண்ணதுனால அது சாம்பார்னு பேர் வந்து அது நம்ம அடுத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்காரமாக சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ராஜாவுக்கு அந்த சமையல்காரன் வச்சது நமக்குள்ளே இருக்கணும்னு ரகசியமாக பூட்டி வச்சுருந்தா இன்றைக்கி நம்ம சோத்தில் முதல்ல சாம்பாரை போட்டு திங்க முடியுமா? முடியாது தானே. அதனால் என்னென்னா, தினேஷ் அவர்கள் வந்து நடத்துகிறதாகட்டும், அஸ்வினி ஜோதிடம் நடத்துகிறதாகட்டும், யார் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோமோ அது எல்லாமே ஒரு பாடம். அது உங்களுக்கு ஒரு ஆசிரியராக ஒரு குருவாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது. அதை வச்சு நீங்கள் தான் டெவலப் ஆகிக்கணும். என்ன
இப்போ இந்த தினேஷ்ஜி சொன்னார், மாதம் மாதம் 4வது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு எடுக்கிறோம், எல்லாரும் வகுப்பு எடுக்கிறோம். ஏன் தினேஷ் அவர் நானும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் வந்தோம், இப்படிலாம் வீடியோ போட்டு இப்படிலாம் எல்லாத்தையும் மாதம் மாதம் கூப்பிட்டு நடத்தி வகுப்பு எடுத்தோம், நீங்களும் எடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும், தனபாகியம் மேடம் ஆகட்டும், எங்களை என்ன ஆகட்டும், எல்லாத்தையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கி இங்கே மேடையில் பேச வாங்க, உங்களை கூப்பிட்றோம்மா, நீங்கள் தானே பேசணும், அதையும் நாங்களாக கற்றுக் கொடுக்குறோம். வீட்டில் போய் ஒரு மாதம் இருக்குது, ஒரு மாதம் டைம், அந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் நம்ம போய் இது வரைக்கும் ஜாதகம் கற்றுக்கிட்டோம், வந்திருக்கோம், இதில் ஏதாவது ஒரு 4 விஷயத்தை சொல்லணுங்கிற எண்ணம் யாருக்கு வரணும்? உங்களுக்கு தான் வரணும். அதையும் நாங்களாவா கொடுக்க முடியும்? அதை கொடுக்கறதுக்கு அதுக்கான இடத்த உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் கற்றுக்கிட்டா போதும், அவங்க மட்டும் வீடியோ பேசினா போதும், அவங்க மட்டும் கிளாஸ் எடுத்தால் போதும், அவங்க மட்டும் சம்பாதிச்சா போதும்னு இல்லாமல் இந்த கலை வளரணும், இந்த கலை இன்னும் 10 பேர்த்துக்கு போகணும், இன்னும் 10 பேர் பேச வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ போன வாரம் 35 ஜாதகம், எத்தனை ஜாதகம் பார்த்தீங்க? 35 40 ஜாதகம் பார்த்தாரு. ஒரே இடத்துல உட்காந்து 40 ஜாதகம் பார்க்கறதுக்கு யார் பர்மிஷன் கொடுப்பா? உட்காந்து அத்தனை பேர் அவ்வளோ பேர்த்த பார்த்தாங்க. அந்த வாய்ப்பை இங்கே உருவாக்கி கொடுக்குறோம். அதை யார் பயன்படுத்தணும்? நீங்கள் தான் பயன்படுத்தணும். அந்த மாதிரி இந்த தொழில் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் நீங்கள் தொழில் பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அதுக்கு ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு போட்டு, நேற்று மலேசியாவிலேருந்து ஒரு வாரம் முடிச்சுட்டு காலையில் கிளம்பி இப்போ இங்கே உட்கார்றாரு. தினேஷ் சம்பாதிக்கிறாரு, முத்துப்பாண்டி சம்பாதிக்கிறாரு, அவர் கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இந்த 30 நாளும் ஓடிக்கிட்டே தான் இருக்கார். அவரோட பேஜ் பார்த்தா தெரியும், அவர் காசியில் என்னைக்கு இருக்கார், சவுத்தில் ஒரு நாள், நார்த்தில் ஒரு நாள், ஈஸ்ட்டில் ஒரு நாள்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம் வாயில் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தால் அப்புறம் எப்படி? அதனால் தயவுசெய்து ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி தொழிலை அமைக்க தெரியல. அப்போ தான் என்ன ஜோசிக்கார்ட்ட ஏதாவது ஒரு தொழிலை நான் சொல்கிற தொழிலை உன்னால் செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியாது. உனக்கு என்ன தொழில் இருக்கோ அதை சொல்லி, இந்த தொழில் நான் செய்யலான்னு இருக்கேன், இதுக்கு என் ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று. அதை விட இன்றைக்கி நீங்கள் ஒரு டீ கடை வைக்கணும் சார். சாதாரணமாக ஒரு டீ கடை, முன்னெல்லாம் கேரளாவிலேருந்து டீ கடை வச்சு பொழைச்சவன் இருக்கான். இன்றைக்கெலாம் ஒருத்தனை டீ கடை வச்சு பார்க்க சொல்லுங்கள். ஒரு டீ கடை வச்சு அந்த இடத்துல ஓடுதுன்னா பக்கத்தில் அதே தெருவில் 5 டீ கடை வைக்கிறான். பிளாக் பொக்கைன்னு வைக்கிறான், 5 டீ டைம்னு ஒருத்தன் வைக்கிறான். டீ கடைக்கு அத்தனை போட்டி, அத்தனை பிராண்டட் கம்பெனிங்க வரானுங்க. சலூன் கடை, நம்ம ஊருக்கு ஒரு பாரம்பரியமாக ஒருத்தர் முடி வெட்டிட்டு உட்காந்துருந்தார். இன்றைக்கி அவரால் முடி வெட்டிகிட்டு இருக்க முடியுதா? ஏசியை போட்டு அந்த இன்டீரியரை மட்டும் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய்க்கு இன்டீரியர் போட்டு சலூன் கடை வைக்கிறான் சார். அங்கே எவ்வளோ முடி வெட்டுறதுக்கு வாங்குறான்னு நினைக்கிறீங்க? 100 ரூபா 150 ரூபா தான் வாங்குகிறான். அதிகபட்சம் போனால் 200 ரூபா. அது முடி வெட்டுறவன்கிட்ட கம்மியாக வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வெட்டிங்க உள்ளே விடுறாங்க பாருங்கள், அதுக்கு தான் அந்த காசு. உள்ளே உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 200 ரூபா 150 ரூபா தான். அதனால் ஒரு ஜவுளி கடை, ஒரு செட்டியாரோ ஒரு முதலியாரோ ஏதோ ஒரு, பெரும்பாலும் செட்டியாருங்க ஒரு ஊரில் உட்காந்து இந்த ராசிபுரத்துலையோ ஒரு சின்ன கிராமத்தில் உட்காந்து பல கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அவங்களாம் எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஊரில் பொழைச்சிட்டோம், கடையை சாத்திட்டு போயிட்டோன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஒரு வியாபாரமும் கிடையாது, எல்லாம் கார்பரேட்டு தான். ஊருக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான். சேலத்துக்குள்ளார 10 கடை வந்துச்சு, எல்லா கடையும் வந்துடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. நீங்கள் எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும், அது செருப்பு கடையாகட்டும், எல்லாம் பிராண்டட் கம்பெனி வருது. அதோடு நீங்கள் காம்படிட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் ஜோசியம் சொல்கிறோம், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இருக்குது. இப்போ அஸ்ட்ரோ டாக்குன்னு ஒருத்தன் போட்டு ஜோசிக்காரனை நார்த்தில் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஜோசிக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நீ ஜோசிக்காரனா வா, என்கிட்ட இருந்து ஃபோன்லேயே பேசி காசை வாங்கிக்கோன்னு சொல்கிறான்.
அப்போ அந்த துறையை ஒவ்வொருத்தனும் காசாக்கிறதுக்கு எப்படி துடிக்கிறானுங்க. அப்போ நம்ம ஒரு துறையில் நம்ம போய் ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும்னா பங்கு சந்தை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதுக்கு சொல்கிறேன்னு, நீங்கள் ஒரு சலூன் கடை வைக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு 50,000 ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணி ஒரு கடை வைக்கிறீங்க. நீங்கள் வச்ச 2 to 3 மாதத்தில் பக்கத்தில் ஒருத்தன் கடை வச்சுட்டான். என்ன ஆகும்? கஸ்டமர் குறைஞ்சிரும். இது எல்லா கடைக்கும் பொருந்தும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த பக்கம் தினேஷ் ஐயா ஒரு மொபைலில் 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணி உட்காந்துருக்காரு, இவர் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு 5 லட்ச ரூபாய் அந்த பக்கத்தில் லாபத்தை எடுக்கலாம், இவர் பாட்டுக்கு ஷேர் பண்ணி இவர் பாட்டுக்கு லாபத்தை எடுக்கலாம். வெறும் ஃபோன்லேயே எந்த வேலையும் பண்ண வேண்டாம், எந்த கடையும் திறக்க வேண்டாம், அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம், ஆளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம். பங்கு சந்தையில் கரெக்டாக முதலீடு பண்ண தெரிஞ்சு அந்த மொபைல் இப்போ 2 பேர் பார்க்குறாங்க பாருங்கள், அந்த 2 பேர்த்தையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்படியே அவங்க 2 பேரும் பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த பக்கம் பணத்தை போட்டிருக்காரு, அவர் அந்த பக்கம் பணத்தை போட்டிருக்காரு. இப்படியே வச்சுட்டு சம்பாதிச்சுக்கோங்க. இவருக்கும் எந்த லாஸும் கிடையாது, அவருக்கும் எந்த லாஸும் கிடையாது. எந்த கஸ்டமரையும் பார்க்க வேண்டியது கிடையாது, எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. அப்படி ஈஸியாக சம்பாதிக்கிற ஒரே இடம் பங்கு சந்தை. ரிஸ்க்கு பொண்டாட்டிகிட்ட கூட தான் ரிஸ்க் இருக்குது. தாலி கட்டினா அதுக்கிட்ட எவ்வளோ வாங்கணுன்ற ரிஸ்க் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த ரிஸ்க்கெல்லாம் எப்படிங்கிறத குறைச்சிக்கலாங்கிறத சொல்கிறேன். ரிஸ்க் இல்லாமல் என்ன இருக்குது? ரிஸ்க் இல்லாமல் ரஸ்க்கு சாப்பிட முடியாது. அதனால் பக்கத்தில் உங்களுக்கு வர்த்தகம் நடந்தாலும் உங்களுடைய லாபம் பக்கத்தில் இருக்கிறவருடைய லாபத்திலிருந்து பிடுங்கப்பட்டது அல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. சார், நம்ம இந்த தொழிலை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு தெரியணும். அவன் பண்ணா, இவன் பண்ணா, அதனால் நானும் பண்ணுறேன், எனக்கும் பொழப்பு இல்லை, அதனால் நானும் கெடுக்கிறேன்னு போகக்கூடாது. புரியுதா? தெளிவாக வரணும். அதுக்கு தான் இவ்வளவும் சொல்கிறது. பங்கு சந்தைக்கு இப்போ அவர் என்ன கேட்டார்? ரிஸ்க் இல்லையான்னு. ஏன் அப்படின்னா, பங்கு சந்தைக்கு கொஞ்சம் மூளை வேணும், கொஞ்சம் 4 கிலோ அதிகமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு நினைப்பு தான். அப்படிலாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லை. சாதாரணமாக ஒரு படிப்பறிவு இருந்தால் போதும். நம்பர் 1. நம்பர் 2, வாங்கிறது விற்கிறது. ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 15 ரூபாய்க்கோ 12 ரூபாய்க்கோ ஒருத்தன் கேட்டால் விற்கணும். அவ்வளோதானே வியாபாரம். அந்த வியாபாரம் அந்த இடத்துல நடக்குது. அந்த வியாபாரத்தை நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா போய் செய்யலாம். பிரச்சனை அங்கே இல்லவே இல்லை. பிரச்சனை பங்கு சந்தையில் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஒரு மளிகை கடை வைக்கணும், வெறும் ஒரே ஒரு ப்ராடக்ட் அரிசி மட்டும் அந்த கடைக்குள்ளே இருந்தால் அரிசி கடை, கரெக்டா? ஆனால் ஒரு மளிகை கடைக்குள்ளே வெறும் அரிசி மட்டும் மூட்டை மட்டும் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்குள்ளே என்னென்னா வேணும்? ஷாம்பு வேணும், சீப்பு வேணும், மஞ்சள் வேணும், அது மாதிரி எத்தனை பல பொருள் இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? ஒன்றொன்னா தானே வியாபாரம் ஆகும். கரெக்டா சார்? அந்த மாதிரி இந்த பங்கு சந்தைக்குள்ளே ஒரு 5 லட்ச ரூபாயை போட்டுட்டு ஒன்றொன்னா 1 கிலோ அரிசியை விற்று இன்றைக்கி வந்துச்சு, ஒரு அரை கிலோ புளியை கொடுத்தேன் காசு வந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அப்படியே கடையை விற்கலாம், புதுசாக வாங்கி கடையை வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் பிரச்சனை வரும். அதனால் அது கரெக்டான வழிமுறையில் போனால் பங்கு சந்தை போல் பணம் கொடுக்குற இடம் வேறு எதுவுமே கிடையாது. தயவுசெய்து அதை மறுபடியும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச்னு ஒன்று நடக்கும். கரெக்டாக கிரிக்கெட்லாம் பார்ப்போம்ல, இந்த குழந்தை முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் என்ன இருக்கும்? 1 டே மேட்ச். இப்போ T20. இந்த T20லாம் இப்போ ஒரு 10-15 வருஷமாக வந்தது தான். டெஸ்ட் மேட்ச்னால் எத்தனை நாள் ஆடணும்? 5 நாள் ஆடணும். எத்தனை ஓவர் ஒரு நாளைக்கு? 100 ஓவர். இந்த பக்கம் ஒரு 50, அப்புறம் 1 டேயில் 50 ஓவர், T20யில் 20 ஓவர். புரியுதா? 5 நாள் ஆட்டம், 1 நாள் ஆட்டம், அரை நாள் ஆட்டம்.
இப்போது டெஸ்ட் மேட்ச் விளையாடுறவனுக்கு அதிக சம்பளமா, T20 ஆடுறவனுக்கு அதிக சம்பளமா? எவனை வச்சு ஏலம் எடுக்கிறானுங்க? டெஸ்ட் மேட்சுக்காரனுக்கா ஏலம் எடுக்கிறானுங்க? எத்தனை காலமாக கிரிக்கெட் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் 60 வயசுக்கு நீங்கள் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஏலம் எடுக்கிறதுங்கிறது என்றைக்கு வந்துச்சு? T20 வந்த அப்புறம் வந்துச்சு. அதில் IPLன்னு ஒன்று போட்டதுக்கப்புறம். புரியுதா? அப்போது இந்த எந்த இடத்துல வேகம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பணம் அதிகம் வரும், அந்த இடத்துல ரிஸ்க்கும் அதிகம் இருக்கும். அப்போது இந்த பங்கு சந்தை என்பது நீங்கள் ஒரு நீண்ட கால முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி உள்ள கிரவுண்டுக்குள்ளே இறங்கிட்டு 50 ஓவர் அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பாலை கூட தொடாமல் மட்டையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தால் பாலை ஸ்டெம்ப் அவுட் ஆகாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஜெயிச்சிடலாம். இல்லை நான் கண்ட மேனிக்கு பேட்டை சுற்றுவேன், டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்துட்டு வேகமாக தூக்கி அடிப்பேன்னு அடித்து அவுட் ஆனால் காலி ஆக வேண்டியதான். அதுதான் ரிஸ்க்கு. புரியுதா? அப்போ நம்ம என்ன மேட்ச் விளையாடுறதுக்கு வரோம்? எந்த மேட்சை சம்பாதிக்கிறது? இப்போது ஒரு கடை வச்சுருக்காரு, மளிகை கடை. ஒன்றும் இல்லை சார், இந்த பூக்கடை இங்கே வெளியில் போங்க, பூ கட்டி விற்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு உட்காந்துருப்பாங்க. காலையில் குறைஞ்சது 6 மணிக்கு திறந்துருப்பாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பாங்க. 10 மணி வரைக்கும், உறுதியாக 10 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. பூவை கையில் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாலை அது வியாபாரம் ஆகணும். அந்த மாலை விற்றா மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபா, அதாவது 100 ரூபா மாலை விற்றா ஒரு 30 ரூபா நிற்கலாம். அவ்வளோதானே கிடைக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து 360 நாளும் வியாபாரம் பண்ணணுமா இல்லையா? ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பங்கு சந்தையில் 9:15 ஒரு பெல் அடிப்பாங்க, 3:30 மணிக்கு ஒரு பெல்லு. இப்படி ஒரு பெல் அடித்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த டைமுக்குள்ளார நீங்கள் சம்பாதிக்கிறது தான். என்ன ஆட்டம் ஆடம் தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த வியாபாரத்தை பண்ணுறதுக்கு யாரும் தயாரில்லை. ஒரு நிமிஷம், இவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கான் 200 ரூபாய்க்கு. வாங்க மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள், ஒரு நிமிஷம். அப்படி வியாபாரம் பண்ணால் என்ன விளையாட முடியும்? அப்போ பங்கு சந்தையில் தவறல்ல, இதே தான் சொல்லணும். ஜோசியத்தில் தப்பு இல்லை, ஜோசியம் உண்மை, ஜோசியக்காரனுங்க சரியில்லை. இந்த மாதிரி பங்கு சந்தை நல்ல இடம், ஆனால் நம்ம வர்த்தகராக இருக்கிறவங்க சரியில்லை. இதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போது டெஸ்ட் மேட்ச்சு 20 பார்த்தோம்ல, இப்போ T20 நடந்துகிட்டு இருக்கு. இந்த போன T20யில் ஜிம்பாப்வே வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்து ஜிம்பாப்வே அணி ஜெயிச்சிருச்சு. யார் ஜாம்பவான்? ஆஸ்திரேலியா. ஆனால் ஜெயிச்சது யார்? ஜிம்பாப்வே. இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா ஜிம்பாப்வே ஜெயிக்குமான்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லியிருப்பான்? ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஜிம்பாப்வே ஜெயிச்சிட்டான். பயங்கரமான ஒரு இது. இப்போ அதுக்கடுத்து இப்போ இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே நடந்துச்சு. யார் ஜெயிப்பா? இந்தியா தான் ஜெயிக்கும். ஆனால் என்ன இருக்கும்? ஒரு பயம். ஆஸ்திரேலியாவே ஜெயிச்சிட்டான், இந்தியாவை ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம்னு ஒரு எண்ணம் தான் இருக்கும். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 13/2/2026 ஆஸ்திரேலியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் மேட்ச் நடந்து அந்த மேட்ச்சில் ஜிம்பாப்வே ஜெயிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை எப்போ ஜெயிச்சிருக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? 3/9/2022 ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. 3/9/2022. அதுக்கு முன்னாடி 31/8/2014. எப்போ? 2014 ஒரு தடவை ஜெயிச்சிருக்கான். அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு 2022, 22க்கு அப்புறம் 20. மொத்தமே அவன் 3 மேட்ச் தான் ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சிருக்கான். புரியுதுங்களா? அப்போ அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, எப்பயாவது நடக்கும். இதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்ததில்ல. எத்தனை தடவை ஜெயிச்சிருக்கோம், எப்போ ஜெயிச்சிருக்குன்னு தெரியுமா? தெரியணும். மேட்சை பார்க்குறோம். நம்ம என்ன பார்ப்போம்? மேட்சை ஆரம்பித்ததுக்கப்புறம் போடுவோம், 4 விக்கெட் ஆனதும் மூடிட்டு போய் படுத்துக்குவோம். அந்த மேட்ச் கடைசியாக முடிஞ்சிருக்குமானும் போது திறந்து மறுபடியும் போட்டுட்டு தோத்தானுங்களா ஜெயிச்சானுங்களா அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவோம். இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு மேட்சை பார்க்கணும். ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருக்கிறவனுக்கு தான் அதோட தெரியும் அருமை. என்ன பண்ணுவாங்க?
பிச்சு ரிப்போர்ட் என்ன, வெதர் ரிப்போர்ட் என்ன, ஒரு அழகாக ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்து மைக்கை காட்டி இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் என்னன்னு ஒன்று சொல்லும் தெரியுமா? படிப்பாங்க தெரியுமா? பிச்சு ரிப்போர்ட் ஒரு பொண்ணு படிக்கும், இன்றைக்கி பிச்சு இப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த மேட்செல்லாம் பாருங்கள். சும்மா மேட்ச்சை விளையாடுற மேட்ச்சை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாம் முன்னாடி பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். அது மாதிரி பங்கு சந்தையிலும் சந்தைக்கு முன் என்னென்னலாம் இருக்குது நிகழ்வுகள், இன்றைக்கி சந்தை எப்படி எல்லாம் போக போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஜோசியத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? என்ன சார் செஞ்சுக்கிறோம்? டெய்லி பஞ்சாங்கம் பார்க்குறோமா? டெய்லி பஞ்சாங்கம் பார்க்காம ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ புரியுதா? பங்கு சந்தை, ஜோதிடம், வாழ்க்கை, தொழில் எல்லாத்துக்குமே ஒரு வரன்முறை இருக்கிறது, ஒரு வழி இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2010 இந்தியாவை ஜிம்பாப்வே ஜெயிச்சிருக்கு. 28/5/2010. அதுக்கப்புறம் 3/6/2010 2 மேட்ச் 2010. அதுக்கப்புறம் 14/3/2015. அதுக்கப்புறம் 17/3/2022, 13/3/2022. இந்த மேட்சுகளில் மட்டும்தான் ஜிம்பாப்வே வந்து இந்தியாவை ஜெயிச்சிருக்கு. 5 தடவை தான். ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அது எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஆட்டம் இருக்குன்னா அது மாதிரி இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது என்னன்னா சார், அங்கே உள்ளே போனவன் எல்லாம் லாஸ் ஆனவன் தான். அதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, உள்ளே போனால் நாமளும் லாஸ் ஆயிடுவோன்னு தெரியுது. ஏன் இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தானில் மட்டும் அதிகமாக ப்ராபபிலிட்டி இருக்குது? ஏன் அதிகமாக இருக்காங்கன்னா, நம்ம அதில் நிறையா பேர் விளையாடுறோம், நிறையா பேர் பயிற்சி எடுக்கிறான். புரியுதா? ஜிம்பாப்வேலையும் கென்யாவிலையும் ஒரு டீம் பயிற்சி எடுக்கிறதுக்கும் இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு விளையாடுறவன் எவ்வளோ பேர் இருப்பான்? அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகமாக பயிற்சி எடுக்கணும். நீங்கள் அதிகமாக பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் பங்கு சந்தையில் ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்து உட்காந்து நேற்று போன வாரம் செஞ்ச மாதிரி 40 ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு நாள் ஜாதகம் கற்றுக்கிட்டு, இல்லை ஒரே ஒரு வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்டோ, இல்லை ஒரே ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு சொல்லியிருக்க முடியுமா? எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சு? எத்தனை பேர்த்திட்ட கற்றுக்கிட்டீங்க? 40-50 கிளாஸ் போயிருக்கிறாரு. அப்போ ஒரே ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு வந்து ஜாதகம் சொல்கிறேன்னு உட்காந்துக்க முடியுமா? அதனால் எதுக்குமே ஒரு முறையான பயிற்சி இருந்தால் அப்போ தான் ஜெயிக்க முடியும். எதுவுமே இல்லை, ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணட்டுமா, ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் நான் ஷேர் மார்க்கெட் பண்ண, அப்படியே கொண்டு போய் பணத்தை உள்ளே போட்டு அப்படியே வெளியில் போகிறதுக்கா? நம்மளும் எடுத்துகிட்டு ஓகே 5 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது, போய் நீ பண்ணுன்னு சொல்லலாம். அவன் போய் அங்கே போய் என்ன பண்ணுவ? கரெக்ட் இல்லை. ஓகேவா? இதுக்கு என்ன சார் வழி? ஒரே வழி, ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிறது தான். இப்போ சொன்னோம்ல, என்ன சொல்லுவோம்? கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். உன் தலையெழுத்து மார்க்கெட்டுக்கு வரணுன்னா வருவேன், விடணுன்னா விடுவேன், சம்பாதிக்கணும்னா சம்பாதிப்பேன். 1. 2வது, கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடம் தன் கடமையை செய்யும். ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச நபர், அவங்களுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கே போகாமல் அப்பப்போ கிடைக்கிற வேலைக்கு போகிறாரு. ஒரு வீடு மாற்றணுன்னு, சரி வீடை மாற்றி பார்க்கலாம், வீடை மாற்றிடலாம், வீடை மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது, வீடை மாற்றலாம். முதல்ல இருந்த வீட்டில் வடக்கும் அடைச்சி, வடக்கு சைடும் க்ளோஸு, கிழக்கு சைடும் க்ளோஸு, மேற்கில் மட்டும்தான் ஒரே ஒரு ஜன்னல், தெற்கு பக்கமும் ஜன்னல் இல்லை, வாசகப்படி மேற்கு வாசல். சரி இது ஒர்க் அவுட் ஆகலை, இந்த தடவை வீடு பார்க்கும்போது கட்டாயம் நான் வந்து வீடை பார்க்குறேன், முதல் கண்டிஷன் வடக்கு கிழக்கு கண்டிப்பாக ஜன்னல் இருக்கணும், பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். வீடு கிடச்சிச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே பர்சன் தான், அதே புருஷன், அதே பொண்டாட்டி தான், அதே புருஷன்கிட்ட அந்த வீட்டில் இருக்கும்போது நானே தான் நபர். ஒரு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் எனக்கு அறிமுகமாகறாரு. பையன் ஒருத்தன் யாராவது வேலைக்கு இருந்தால் பரவாயில்லைங்கன்றாங்க. தம்பி சும்மா தான் இருக்க போப்பாங்கிறேன், போகிறான், வேலை பண்ணுறான், அவனுக்கு அந்த வேலை பிடிக்குது. ஆனால் அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர், பெட்ரோல் பங்க்லாம் நான் இதே மாதிரி மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், கரெக்டாக சம்பளம் கொடுக்கறதில்ல. ஏன்னா அங்கே கமிஷன் அடிக்கிறாங்க, டெய்லி பம்பில் என்ன பணம் குறையுதோ அந்த பணத்தை சம்பளத்தில் குறைச்சிட்றாங்க.
அதனால் அவன் அந்த வேலையை விட்டு நின்றுடுறான். 10 நாள் கூட போகல. இப்போ வீடை மாற்றிட்டான். வீடை மாற்றினதும் சரி இப்போ என்ன பண்ணலாம், வேற ஒரு பங்கை கேட்க சொல்லு. போய் பங்கை கேட்குறான், வர சொல்கிறாங்க. போகிறான். 3 மாதம் ஆயிடுச்சு சார். 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டான் சார். அதே ஆள் வீடு மாறுனுச்சு, வேலை வருது, வேலைக்கு ஒழுங்காக போகிறான், ஒழுங்காக சம்பாதிக்கிறான். அப்போ என்ன பண்ணோம், கட்டிடம் தன் கடமையை செய்தது. சேம் புருஷன், சேம் பொண்டாட்டி, சேம் தொழில். அதனால் என்ன சொல்கிறோம், ஒன்று வீட்டை மாற்றி பாருன்றோம். எதையாவது மாற்றி பார்க்குறீங்க, அங்கேயே பழகிருச்சிங்கிறீங்க. நீங்கள் பழகினதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எங்களை போட்டு எடுக்கிறீங்க. ஒன்று. அடுத்து என்ன சார், இதே மாதிரி இந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பெர்னாட் ஷான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, 11 fools are playing, 11,000 fools are watching. 11 முட்டாள்கள் விளையாடுகிறாங்க, 11,000 முட்டாள்கள் அதை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போது இங்கிலாண்டில். இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போது அந்த மேட்சுக்குள்ளே 11 பேர் ஒரு சைடு, 2 சைடு பேட்ஸ்மேனோடு சேர்த்திங்கன்னா 13 பேர் அந்த மேட்சுக்குள்ளே இருக்காங்க. ஒரு மேட்சுக்குள்ளே ஒரு 13 பேர் விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. 13 கோடி பேர் மேட்சை பார்க்குறான். 13 கோடி பேர் மேட்ச் பார்க்குறான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோவில் மேலே வருது எத்தனை கோடி பேர் பார்த்துட்டு இருக்கான்னு. 30 கோடிக்கு போகுது. நம்ம இந்தியாவில் 140 கோடியில் குறைஞ்ச இந்த இப்போ T20 ஃபைனல்ஸுக்கெலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா 50-60 கோடி பேர் அந்த மேட்சை பார்க்குறான். அப்போ எத்தனை லட்சம் முட்டாள்கள்னு பார்த்துக்குவோம். இந்த மாதிரி இருக்குங்க. அப்போது மைதானத்திற்குள் சென்று விளையாடினால் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் தெரியுமா? பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அப்புறம் வேறு என்ன சார் கிடைக்கும்? சிரிக்கிறாரு. பொண்ணு கிடைக்கும் சார். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நிறையா கிடைக்கும். போதை கிடைக்கும் இல்லையா? நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். ஆனால் அங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த இது வெளியில் இருக்கவங்களுக்கு இருக்காது. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், மைதானத்துக்குள்ளே விசில் அடிக்கிறதுக்கு போகிறவங்க மைதானத்துக்குள்ளே ஆட்டம் ஆட முடியாது. விசில் அடிக்கிற ஆளால் ஆட்டம் ஆட முடியாது. மைதானத்துக்குள்ளே ஆடணுன்னா அதுக்கு தனியாக தெம்பு வேணும். விசில் அடிக்கிறவங்க மைதானத்திற்குள் ஆட்டம் ஆட முடியாது. புரியுதா? விசில் புரியுதா? எந்த விசில்னு புரியுதா? ஆமாம், விசில் அடிக்கிறவங்களால் மைதானத்துக்குள்ளே ஆட முடியாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்ம மைதானத்துக்குள்ளே விளையாடணுன்னா நமக்கு நிறையா பயிற்சி வேணும், அதுக்கான முயற்சி வேணும். அதுக்கு பங்கு சந்தை ஆகட்டும், ஜோதிடம் ஆகட்டும், அதில் தொடர்ந்து படிக்கணும், வகுப்புக்கு போகணும், அப்டேட்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் சொல்கிற புராணம் தான். 20-22 வருஷமாக ஜாதகம் பார்க்குறோம், 20-22 வருஷமாக ஜோசியம் பார்க்குறோம், அரசியல் பண்ணோம். ஆனால் நமக்கு ஒரு திசை மாறினது, அரசியலை விட்டுட்டு வந்துவிட்டோம், அப்புறம் ஜோசியம் மட்டும் இருக்கோம், பங்கு சந்தையும் விட்டுட்டோம். ஆனால் இப்போது பாருங்க, மறுபடியும் வெள்ளை சட்டைக்கு போட வேண்டியதாகிடுச்சு. இப்போ நிறையா பார்த்துருந்தீங்கன்னா மஞ்சள்லேயே இருந்திருப்பேன். இனிமேல் நான் வெள்ளையில் தான் இருக்க போகிறேன். அது அரசியலில் வந்ததுனால மறுபடியும் அரசியல் பயணம் ஒரு பக்கம் வருது, பங்கு சந்தை மறுபடியும் வருது. இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு பங்கு சந்தை பயிற்சியில் போய் கலந்துக்கிட்டு வரோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஜோசியத்தில் 40-50 பேர்னா அங்கே 300 பேர் உட்காந்துருக்காங்க. ஆஹா, இது பயங்கரமாக இருக்குடா அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் நேற்று உடனே ஈவினிங் ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசிட்டு உடனே இப்போ நமக்கு திசை மாறப்போகுது. உடனே அடுத்த ஈவெண்ட்டு நடக்குது. இப்போ நம்ம ஜோசியம் தெரிஞ்சதுனால ஓகே ரைட்டராக ஒரு திசை மாறுது, இன்னொரு திசை வருது, அதனால் நமக்கும் ஒரு வாழ்க்கை மாற்றம் ஆகுதுன்னு நினைக்கிறோம்.
உங்களுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு திசை நமக்கு எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி சார், ஒரு கிரிக்கெட் மைதானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த விளையாட்டுக்கும் உள்ளே விளையாடுறது எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு 5000 கம்பெனிகள் இருக்குது, 5000 6000 கம்பெனிகளுக்கு மேலே இருக்கும். பங்கு சந்தை என்பது ஒரு கடல், ஜோதிடம் என்பது ஒரு கடல். இந்த 2 கடல்கள் இணைந்தால் அது என்ன ஆகும்? பெரிய சமுத்திரம் இல்லையா? அது பெரிய. அப்போ அந்த கடலுக்குள்ளார யாருக்காவது மீன் பிடிக்கிற ஆசை இருக்கா? உங்களுக்கு மீன் பிடிக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு தூண்டிலை வாங்கிட்டு போய் கிணத்துல மீன் பிடிப்பீங்க இல்லையா? அதே தூண்டிலை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஆற்று ஓரத்தில் உட்காந்து ஒரு அந்த சின்ன தூண்டிலில் பிடிக்கலாம். ஏதாவது தண்ணி ஓட போயிட்டு இருக்குது, அதே ஒன்றில் பிடிக்கலாம். கடலில் போய் உட்காந்துக்கிட்டு கரையில் உட்காந்துட்டு மீன் பிடிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அடுத்து, சார் நான் மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ண நினைக்கிறேன், எனக்கு வியாபாரமே மீன் கடை வைக்கணும்னு. கிணத்துல இருக்க மீனை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது ஒன்றா ஆற்றுல போய் மீன் பிடிக்கணும், இல்லைன்னா ஏரி குட்டை அங்கே எங்கேயாவது மீன் வளர்த்து அதை பிடிப்பாங்க. அதில்னா அந்த ஏரியில் இல்லை இதில் பிடிக்கிறதுக்கு, குளத்தில் இருக்க மீனை பிடிக்கிறதுக்கு பெரிய போட்டை எடுத்துக்கிட்டு பெரிய வலையை எடுத்துக்கிட்டு போகணுமா? தேவையில்லை. இதே நான் கடலுக்கு போய் மீன் பிடிக்கணும், பெரிய வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? போட்டை வாங்கிறது எவ்வளவு, அங்கே எப்போ போகணும், எப்போ போகக்கூடாது சொல்கிறான்ல. என்ன சார் சொல்கிறான்? செய்தியை நல்லா கேளுங்க. இப்போ சொல்லியிருக்கான், நேற்று கூட கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு வானிலை மையம் மீனவர்களை எச்சரித்தது சொல்கிறாங்களா? அப்போ எப்போ போகணும், எப்போ போகக்கூடாது, எப்போ ஒரு பங்கு சந்தைக்குள் இறங்கணும், சந்தைக்குள் இறங்கக்கூடாது, எவ்வளோ பணத்தோடு இறங்கணும். நீ கடலில் போய் வியாபாரம் பண்ணுறியா, இல்லை கரையில் உட்காந்துட்டியா, என்ன பண்ணுற? நான் பங்கு சந்தை பண்ணுறேன், நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறேன். வெறும் 1000 ரூபாயை போட்டுக்கிட்டு 500 ரூபாயை போட்டுக்கிட்டு கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ண முடியுமா? சார் ஒரு நாளைக்கு 1,00,000 கோடி, ஒரு நாளைக்கு சுமாராக 1,00,000 கோடியில் 2,00,000 கோடி டேர்ன் ஓவர் ஆகிற இடம். ஒரு நாளைக்கு காலையில் 9:30லேருந்து சாயந்தரம் 3:30க்குள்ளே இத்தனை லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்க இடத்துல உங்கள் 500 ரூபா என்ன ஆகும்? ஒன்றுமே தெரியாமல் போனீங்கன்னா என்ன ஆகும்? உருப்படுமா? உருப்படாது. ஆனால் இது அப்படி ரிவர்ஸில் திங்க் பண்ணுங்கள். ஒரு இடத்துல 2,00,000 கோடி டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு, அங்கேருந்து உங்களால் ஒரு 2,000 ரூபா எடுத்துகிட்டு வர தெரிலன்னா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? அங்கே என்ன சொல்லுவாங்க? 6 முழுக்க தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கணும்னு வாங்க. அந்த நக்கியாவது குடிக்கணும்ல. அந்த இடத்துல 2,000 ரூபாய் நாயாக இருந்தாலும் நம்ம நக்கி எடுக்க தெரியணும்ல, அதுக்காவது கற்றுக்கணும்ல. சார் ஜோசியம் சொல்கிறேன், கற்றுக்கிட்டோம். கடை போட்டு உட்காந்து பலன்னு சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. பார்க்குறவனுக்கு எங்கேயோ வீட்டில் உட்காந்து கூட சொல்லலாம்ல. சொல்லி 100 ரூபாய் வாங்க ஆரம்பிங்க, அப்புறம் 500 ரூபாய் வாங்க. எதுவுமே பண்ணாமல் நானும் ஜோசியம் கற்றுக்கிறேன்னா இதால் என்ன பயன் இருக்குது? அதே மாதிரி தான் பங்கு சந்தையும். பங்கு சந்தை ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு பெரிய கடல். அப்போ அந்த கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் வேணும், எந்த மாதிரியான கடை நம்மளால் வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரியாமல் போகக்கூடாது. அதுக்கும் நிறைய வகுப்புகள் இருக்குது. இப்போ எப்படி இதே மாதிரி சேம் பேட்டர்ன் இப்போ என்ன நடக்குது? அரசியல் கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? பகுதி செயலாளர் கூட்டம் நடக்கும், தெருமுனை கூட்டம் நடக்கும், மாவட்ட கூட்டம் நடக்கும், மாநில கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கெல்லாம் போக முடியாமல் மாதம் ஒரு கூட்டம் ஜோதிட பிரபஞ்சக்குள்ள கூட்டத்துக்கு வந்தோம். இவன் மறுபடியும் அந்த மாதிரிலாம் மாதம் ஓடணும். இப்போ தினேஷ் ஐயா சொன்னாங்க நாளைக்கு வகுப்பு நடத்தணுன்னாங்க. இல்லைங்கய்யா கண்டிப்பாக நடத்தலை, வேணாம் என்னால் முடியல. ஏன்னா மென்டலாக நான் அரசியல் கூட்டத்துக்கு போகிற மூடுக்கு போயிட்டேன். அதனால் எலெக்ஷனை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அது வரைக்கும் வேண்டாம், வகுப்பு எனக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க, மற்றவங்கள வச்சு மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு. அதுக்கு என்ன, அது என்னோட இது. ஆனால் அவங்க என்ன, ஒழுங்காக சம்பாரித்து கிளாஸ் எடுத்து 4 பேத்துக்கு பண்ணுறது உன் பொழப்பு, ஒழுங்காக பண்ணாட்டி போப்பா அப்படிங்கிறது தான் கரெக்டா.
அதனால் இதெல்லாம் வந்து தெளிவாக இது பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம வகுப்புக்கு போகணும், பங்கு சந்தைக்கு கண்டிப்பாக போகணும். எவ்வளோ பெரிய கடல் சார், அந்த இடத்துல போய் சாதாரணமாக நான் திரும்ப சொல்கிறேன், ஈஸியாக ஒரு நாளைக்கு 1000 ரூபாயை என்னென்னா 1000 ரூபாயை சம்பாதிச்சிக்கலாம். அந்த 1000 ரூபாயை விடாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் எல்லாருமே பங்கு சந்தையில் தெரியாமல் முழிக்கிறாங்க. 1000 ரூபாயை கற்றுக்குறாங்க, 1000 ரூபாய் சம்பாதிக்க எல்லோரும் கற்றுக்கலாம். ஒரு மாதம் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாலே, சார் இவ்வளோதானா, இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி சார் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க, அது எல்லாருக்குமே. ஆனால் காலையில் சம்பாதிச்ச 1000 ரூபாயை சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறதுல பெரிய பயிற்சி. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி மேடம் சொன்ன மாதிரி தான், பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும், தியானம் இருக்க வேண்டும், மன அமைதியாக பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் பல பயிற்சியை எடுத்தால் தான் அந்த 1000 ரூபாயை காப்பாற்ற முடியும். அப்போ இந்த பங்கு சந்தை ஜோதிடம் அப்படிங்கிறது, இப்போ பங்கு சந்தை ஜோதிடம்ங்கிறது எதுக்கு எடுத்தோம்னா, போன மாதம் கிளாஸ் நடத்தணும். சார் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை கிளாஸில் அந்த கிளாஸ் எடுத்தோம். ஒரு கிளாஸ் 500 ரூபா ஃபீஸு போட்டுருச்சு சார். அவங்க சொல்கிறது தான் ஒரு 3 மணி நேரம் வகுப்பு. அந்த 3 மணி நேரத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளோ விஷயங்கள் சொன்னோம், அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. எல்லாருமே அவங்க நடத்தக்கூடிய வகுப்பின் செலவு நீங்கள் அப்படின்னா அது 500 ரூபா. ஆனால் அதோட ஒர்த்துன்னு பார்த்திங்கன்னா அவங்க நடத்துகிற எல்லா கிளாஸுமே 20 வருஷம் 10 வருஷம் குறைஞ்சது 5 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை தூக்கிட்டு வந்து அந்த 3 மணி நேரம் கொடுக்கறது தான். அதை வாங்கி நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, சம்பாதிக்கிறது ரெண்டாவது சார், நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் சின்ன வயசில் விளையாடும் போது நாங்கள் விளையாடுவோம் ஒரு இடத்துல, நேராக பார்த்திங்கன்னா ஒரு பணியார கடை இருக்கும். அந்த பணியார கடை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவங்களுடைய கணவர் இறந்துடுறாங்க, தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறார். அவங்களுக்கு ஒரு பையன் 2 பெண் குழந்தை. அந்த பையன்லாம் என் கூட வளர்ந்த பையன். அந்த பையன் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய வீட்டில் குடியிருக்காப்புல. அப்படின்னா பார்த்துக்கோ, இப்போ எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் குழந்தைங்கள்லாம் வந்துடுச்சு. அதே பணியார கடை எப்படி இருக்கும், ஆயா கடை மாதிரி இருக்குன்னா அந்த கடை அப்படியே தான் பணியார கடையாகவே இருக்குது. ஒரு நாள் என்னோடய மனைவி இப்போ பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நாள் சொன்னாங்க, இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆனிச்சு என்னென்னா, வடகிழக்கில் ஒரு மரம், அந்த பணியார கடையே அந்த இடத்துக்கு வடகிழக்கில் தான் இருக்குது. அடுப்பு கல்லே அந்த அதாவது சின்னதாக வச்சுருப்பாங்க இல்லையா சட்டி, அந்த இது வச்சுருக்கிறதே வடகிழக்கில் தான். இது அவங்க உட்காந்துருக்கிறதே வடகிழக்கில். அந்த வடகிழக்கில் கரெக்டாக ஒரு மரம். சரி, ஏற்கனவே ஒரு ஆணை வாங்கிடுச்சு, அடுத்து இந்த பையன் ஆணை என்ன பண்ண போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், அவங்கக்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மரத்தை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த இடமே அவங்களது கிடையாது, அவங்களே சும்மா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, உரிமையாளர் வேற ஒருத்தர். நல்லா பிரபஞ்சத்தை பார்த்துக்கோங்க என்ன பண்ணுது. நான் சொல்லி ஒரு வருஷம் ஆகுது. அப்படியே காலம் போது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள் ஒரு வருஷம், நான் இது எல்லாத்தையும் இடிச்சிட்டு மறுபடியும் கட்டி உங்களுக்கு தரேன் அப்படின்னு. இடத்த இடிக்கிறார், மறுபடியும் கட்டுறாங்க, அந்த மரத்தையும் அப்புறப்படுத்திடுறாங்க. இப்போது வடகிழக்கில் இருந்த இந்த கடைக்கு இவங்க என்ன பண்ணுறாரு, ஒரு 10க்கு 10 அக்னி மூலையில் போட்டு கொடுத்து நீங்கள் அங்கே உட்காந்துக்கோங்கன்னு கடையை அந்த இடத்துக்கு மாற்றிட்டு, இப்போ அப்படியே அந்த கடை வடகிழக்கில் இருந்த அந்த பக்கம் இருந்த கடை இன்றைக்கி அக்னி மூலையில் கடை இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன சார் நடந்தது? பிரபஞ்சம் ஒரு நல்லது நாம் அடடா இப்படி இவனுக்கு நல்லது நடக்கணுமே நாம் நினச்சோம், அதை நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சதை நம்ம கன்வே பண்ணதை அவனுக்கு ஒரு வருமானம் வந்து அவங்க அப்புறமா சொன்னாங்க, நாங்கள் நினைக்கவே இல்லை, இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சோம். ஆனால் அங்கேருந்து அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போது இருக்கும், நான் ஒரு வழக்கறிஞரை ஒரு விஷயமா சந்திக்க போனேன். ரொம்ப நல்ல மனுஷன், சூப்பராக தங்கமாக பேசினார், ரொம்ப அருமையாக பேசினார். பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப நல்ல இதாக இருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரும்போது வீட்டோட டபுள் சைடு 2 சைடும் கிழக்கில் பெரிய மரம்.
பையன் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட பையன் இருந்தான். அடடா இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கார், மாட்டிட்டார், வச்சு செஞ்சுருக்கு இந்த மரம் 2 அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டான். ஆனால் இப்போது ஒரு போன வாரத்தில் பார்க்குறேன் 2 மரமும் அந்த இடத்துல இல்லை. நீட்டாக ஒரு வீடு, அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு வச்சுருக்காங்க, நீட்டாக அதை வெளிச்சம் உள்ளே போகுது. நான் சொல்லவே இல்லை, நான் பிரபஞ்சத்திட்ட கேட்டுக்கிட்டது அவ்வளோதான். நல்லது நடந்தால் போதும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி. சார் நீங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கணும். உங்கள் நினைப்பே பொழப்ப மாற்றும். புரியுதா? ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வராரு அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு எல்லாத்தையும் நாம் பலனை சொல்லியே மட்டும் நடத்த முடியாது. அதான் அந்த அம்மா வந்தாங்க, கஷ்டம், வீட்டில் தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படி இதே மாதிரி பிரபஞ்சக்குள்ள மீட்டதை பார்த்துட்டு வந்தாங்க. உங்கள் தண்ணி நானாக போட்டு கொடுத்தேன், ஆனால் போட்டு கொடுத்துட்டாங்க, கரண்ட்டு கம்பெல்லாம் ஏதோ வந்துச்சு இல்லை, அப்படி இப்படின்னு மலர் மருந்தை போட்டு ஏதோ ஒன்றை போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி விட்டோம். அவங்க இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ நம்மளால், ஓகே மேடம் உட்காருங்க, நடந்த ஒவ்வொரு முயற்சிகள். இப்போ ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னாரு, பொள்ளாச்சி பக்கத்தில் வீட்டுக்கு போனோம். வடகிழக்கில் ஒரு ஷெட்டு, இந்த கார் ஷெட் எதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எடுக்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி யோசித்தார். சரி நம்ம வீடெல்லாம் உள்ளெல்லாம் போய் பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்குது. 2மே அப்பாவும் பையனும் மட்டும்தான் இருக்கான், அம்மாவும் இறந்துட்டாங்க, கல்யாணம் ஆகல, டைவர்ஸு. இவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி இவங்களை அமைச்சு இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பெண் விளக்கேற்ற வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு 15-20 நாளில் கூப்பிட்டாரு. சார் இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரே ஃபார்முலா தான், சனிக்கிழமை போய் பொண்ணை பாருங்கள். பார்த்தாங்க, டக்குன்னு மேரேஜை முடித்தாங்க, நல்லா இருக்காங்க. அப்போது நம்ம என்னென்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு வரதுனால நல்ல நன்மைகள் பல நடக்கும். அதை உணரணும். நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மாசானா வந்து உட்காந்து கதையை சொல்லிவிட்டு போனால் ஒரு கிளைண்ட், சார் சனி தேச சனி புத்தி நடக்குது, சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்கிறாரு. அடித்து, சார் எங்கள் அம்மா நீ சனிக்கிழமை குளிக்கக்கூடாதுங்கிறாங்க, ஏன்னா நீ சனிக்கிழமை தான் பிறந்தியான், அதனால் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்கிறாங்க. என்ன சொல்லிட்டோம்? இது ஒரு பக்கம். ஒருத்தர் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, போன மாதம் வந்து தொலைபேசி எண்ணுக்கு பலன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டோம். கூப்பிடுங்க உங்களோட எண்ணுக்கு பலனை அனுப்பி விட்றேன்னு சொல்லி. சார் ஒரு நம்பர் அனுப்பலாம், 5 நம்பரு 10 நம்பரை அனுப்பி பலனை போடுனா 500 போடுங்கன்னா உடனே போட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பலனை போடுனா போடுறதில்ல. அடுத்து ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கணும். சரி ரைட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு கேட்டால், சார் ஒரு 10 பேர் நீங்கள் அனுப்புங்க, நம்ம ஏதோ ஒரு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 6-7 பேர் அனுப்புகிறாரு, எடுக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு சார் இந்த பேர் நல்லா இருக்குது அப்படின்னா, இல்லை சார் இதை விட வேறு ஏதாவது, சரி ஓகே உங்கள் அப்பா பேர், அவர் அப்பா பேர், அம்மா பேர், தாத்தா பேரெல்லாம் போட்டு ஏதோ ஒரு சில எழுத்துக்களை சொல்லி பார்த்தோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் உங்கள் பையன் பேரை சொல்லுங்கள், பொண்ணு பேரை சொல்லுங்கன்னா அதை பார்த்தா எஸ்ஆர்னு வந்துச்சு. ஓகே நமக்கான எழுத்து 32, எஸ்ஆரை பிடிச்சிடலாம் வைங்கன்னு வச்சிட்டோம். அவருக்கு திருப்தி, ஓகேன்னு வச்சுட்டாரு. 2 நாள் கழித்து கூப்பிட்றாரு. முதல்ல சொன்ன 2 பேர் இந்த பேர் எல்லாத்தையும் போட்டு அவர் ஒரு கணக்கு போட்டார். கணக்கு போட்டு, சார் இந்த நம்பர் ஏன் கொடுத்தீங்க சார், இதில் இது வருது, இத்தனை எழுத்து வருதுன்றார். என்னென்னலாம் கணக்கு போடுறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன் சார், ஒரு ஜோதிடத்தை மருத்துவம் போல் அணுகுங்கள், ஜோதிடரை மருத்துவரை போல் அணுகுங்கள்னு சொல்லியிருக்கோம். எமர்ஜென்சியில் ஆக்சிடெண்ட் ஆகி வர ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி வார்டில் வேலை பார்க்குற டாக்டரு பரபரப்பாக ஐயோ கை உடஞ்சி வரான், ஐயோ கால் உடஞ்சி வரான் அப்படின்னு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஐயோ நான் இந்த உயிரை காப்பாற்றணும்னு வேலை செய்வான். அவன் கூலாக போடு
நர்ஸை அந்த பேண்ட்டை கிழிச்சு விடு அப்படின்னு அவங்க மெதுவாக பார்ப்பாங்க. ஆனால் சொந்தக்காரனுக்கு வந்தவனுக்கு போனவனுக்கெலாம் ஐயோ ஐயோ என் பிள்ளைய காப்பாற்று ஐயோ அப்படின்னு கதறுவாங்களா? அப்படி தானே இருக்கும். டாக்டரும் அதே மாதிரி கதறன்னா அங்கே வேலை நடக்குமா? உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் எங்களை கூப்பிடுறீங்க, ஆனால் எங்களுக்கு 10 பேர் 20 பேர் மேட்டர் இருக்கும். ஃபோன் நம்பரை எடுத்து கொடுத்தா இந்த நம்பரில் எடுக்காத. இப்போ தினேஷ்ஜிலாம் ஒரு பிடிஎஃப் அனுப்பி வச்சிடுறாரு. யோகி, அவயோகி, கர்ணநாதன் அதெல்லாம் போட்டு ஒரு பக்காவாக ஒன்று கொடுத்தாரு. சார் அந்த புள்ளியில் இருக்குதுன்னு சொல்லி தினேஷ்ஜி அனுப்பியிருக்காங்க, அதனால் அந்த புள்ளியில் வேண்டாம், அவயோகி வேண்டாம், இந்த நம்பர் எடுக்காதீங்க. அதை விட ஒன்று, நான் 45 கூட்டு எண் ஃபோன் நம்பர் எடுத்து கொடுக்குறேன். ஓகே, 45க்கு என்ன வரும்? 9 செவ்வாயா? அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 4 ராகு, 5 புதன், 4ம் 5ம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க கட்டத்தை. அதனால் எனக்கு 45 வேண்டாம், எனக்கு வேறு நம்பர் கொடுங்கிறேன். எனக்கு ஐயோ, ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம். இது என்னன்னா சார், இது புலம்பலுக்காகவோ இல்லை, இது இல்லை, ஃபோன் நம்பரில் எடுத்து கொடுத்தாலும் எடுக்க மாட்டேன்றீங்க. ஒரு பேஷண்ட்டு, ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறான்னா அவன்கிட்ட போய் எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுற, எதுக்கு இந்த குளுக்கோஸ் ஏற்றுற, எதுக்கு இங்கே கட்டு போடுற, எதுக்கு இங்கே ஸ்டிச்சு போடுறேன்னா எவனாவது வேலை செய்வானா? எந்த டாக்டர் அதை மூட்டு போய் வெளியில் எடுத்துகிட்டு போயிடணுவான். எந்த நம்பரை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடு, அதுக்கு என்னென்னு கொடு, என்னென்னு இந்த மாதிரி கொடுத்து கெடுத்து தான் வச்சுருக்கோம். நீ வந்தால் உங்களுக்கான பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். சார் 32 33ன்னு ஒரு புக்கை கொடுத்துருக்கோம். 32 33ல் ஜெயிச்சவன் ஒன்று எனக்கு 32ல் பேரை கொடுங்கன்னு கேட்கலாம், 33ல் பேரை கொடுங்கன்னு கேட்டால் கூட சந்தோஷம், வச்சு கொடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி பாருங்கள், பாம்பேலேருந்து வந்தாங்க உங்கள் நம்ம சாரோட இதுக்கு வந்தாங்க, அவங்க கூப்பிட்டுருந்தாங்க கிளாஸ் அட்டன். அந்த பேரை, அந்த புக்கை பார்த்து ஒரு குழந்தைக்கு பேர் வச்சேன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். புக்கை பயன்படுத்தி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும், கரெக்டாக? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு இது தான் வேணும், இப்படி தான் வேணும், இந்த நம்பரில் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 செம்ம டார்ச்சர், செம்ம இது. அதனால் அது இல்லாமல் நம்ம பெரிய ஃபீஸு அதெல்லாம் போடுறதில்ல. சிம்பிளான வேலைகளை சிம்பிளாக செஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சம்பாதிக்கணும், எல்லோரும் மேலே வரணும். நான் திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபோன் நம்பரை மாற்றி அடுத்து 2 வீலருக்கு போய் அடுத்து அங்கேருந்து காருக்கு போகிற வழி இருக்குது, போயிருக்காங்க, போகிறாங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பரை மாற்றி கல்யாணம் பண்ணுறது, அது இதுன்னு எல்லா விஷயமும் நடக்குது. நீங்களாக எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு கேட்டு இதோட முடித்தா பெரிய தொல்லை இல்லை, இல்லைன்னா அது ஒரு பெரிய இதாக இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. கூப்பிட்டு கரெக்டாக இது. அதனால் இந்த தடவைலாம் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜி சொல்கிற மாதிரி 3333, 6666, ஆல் 3, ஆல் 6, ஆல் 9 அந்த மாதிரி ஹையர் எண்டுக்கு கொண்டு போயிட்டு ஒவ்வொரு ஸ்கீம் க்ரியேட் பண்ணிடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்கீம் கொடுத்து இப்படி வாங்க, அப்போ தான் நீங்கள் சரிப்படுவீங்க அப்படின்னு கொண்டு வரணுன்னு. தயவுசெய்து இந்த பங்கு சந்தை ஆகட்டும், ஜோதிடம் ஆகட்டும், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் சரியான வழிமுறைகள் பயன்படுத்தினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம், கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். ஓகேவா? தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பங்கு சந்தையை நல்லா சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு கடைசியாக முடிச்சுக்கலாம். ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா முதல்ல பங்கு சந்தையில் சிமெண்ட்டுக்கான நிறுவனம் இருக்குது, பைப்புக்கான நிறுவனம் இருக்குது, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுக்கான நிறுவனம் இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுட்டு மீதி 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா 5 வருஷத்தில் அந்த 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஆகிடும். கை தட்டுங்க, எழுந்திரிங்க. ஆனால் டீயே போட்டுறாதீங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 15 லட்சம், நான் சொல்கிறேன் மினிமம் நீங்கள் 10 லட்ச ரூபா இல்லாமல் வீடு கட்ட முடியாது. ஆனால் அப்படி வீடு கட்ட நினைக்கும் போது உங்களோட இன்டீரியர் செலவை குறைச்சிக்கிட்டு, எப்படி சார் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மட்டும் பங்குகளை வாங்கி வச்சால் அந்த பங்குகள் ஒரு 5 ஆண்டுகளில் நீங்கள் கட்டின வீட்டுக்கு இணையாக வளர்ந்துருக்கும். இது ஒரு சிம்பிளான உதாரணம். 1
நம்பர் 2, இன்னொரு நான் தொழில் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேர் கடை போட்டு ஒரு வியாபாரம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறத விட அதிகமாக அமைதியாக உட்காந்துருந்து ஒழுங்காக வியாபாரத்தை பண்ணிங்கன்னா சம்பாதிக்கலாம். அதுக்கு பங்கு சந்தை சரியான இடம் என்பதை சொல்லிக்கிறேன். அதுக்கான வழிமுறைகள்லாம் என்னங்கிறத தயவுசெய்து இப்போ நான் இப்படி சொல்ல, எலெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கெல்லாம் 5000 பணம் போட்டிருக்காங்க, இன்னும் பணம் போடுவாங்க. அந்த பணத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்சதும் கூப்பிடுங்க. நான் பங்கு சந்தையில் ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி தொழிலாக செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்தோம் சூதாடணும்னு இல்லாமல் இதை எப்படி தொழிலாக செஞ்சு பிழைக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம 20 வருஷம் உட்காந்துருக்கோம். ஒரு தொழிலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் என்னை கொண்டு போய் மார்க்கெட்டில் உட்கார வச்சாலும் 9:15 to 9:15 20 ஓகே, ஒரு 2 ட்ரேடை எடுக்க தெரியும், 1000 ரூபா பார்க்க தெரியும். இங்கே நாங்கள் பேச வரதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணத்துக்காகவோ இல்லை இதுக்காகவோ கிடையவே கிடையாது. நான் ஒரு இத்தனை விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு கஷ்ட காலத்தில் இருந்தபோது வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களும் இந்த பக்கம் முத்துப்பாண்டி அவர்களும் எனக்கு கொடுத்த ஒரு ஊக்கத்தில் அந்த அளவுக்கு இருந்த கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் மன நிம்மதியோடு இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு ஒரு 16வது கூட்டத்திலேருந்து வந்துட்டு இன்றைக்கி 56வது கூட்டம் 40 மாதமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல விஷயங்கள், சோதனைகள், ரணங்கள், எல்லாமே இருக்குது. ஆனாலும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஒரே காரணம் தினேஷ் அவர்களும் முத்துப்பாண்டி அவர்களும் நம்ம இன்னும் வீக்காக இருந்த சமயத்தில் கூட நமக்கு இதை கொடுத்தாங்க. அடுத்தடுத்த வழிமுறைகளை காட்டினாங்க. அந்த வழிமுறைகளில் போயிட்டு இருக்கோம். அவங்களோட இதை நம்ம பின்பற்றணும். தயவுசெய்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன எனக்கு என்ன மாதம் மாதம் சம்பளமாக போடுறாரு, இல்லை முத்துப்பாண்டி போடுறாங்களா? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தான் அவங்க கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை காட்டுற வழிகளை பின்பற்றணும். அதை விட்டுட்டு எல்லாமே அவங்க தான் செய்வாங்க, எல்லாம் அவங்க தான் அதெல்லாம் மறந்துட்டு ஒழுங்காக எலெக்ஷனை முடிச்சுட்டு யாராவது ஏதாவது பங்கு சந்தையில் சம்பாதிக்கணும் அப்படின்னா கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக அடுத்த பாடத்தை எடுக்கிறோம். 2 படம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் படம் பார்க்கல. ஒரு தம்பி ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறார், மாதம் 2 படம் சொல்கிறீங்க, இந்த படத்தை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி அனுப்பியிருந்தார். பிரம்ம யுகம்னு சொல்லிட்டு மம்முட்டி நடிச்சிருந்த படத்தை. அந்த படத்தை பார்த்தேன். மம்முட்டி ஒரு 3 கேரக்டர் தான் படத்தில். மொத்தமே நடிச்சிருந்தவனுங்க 5 பேர் தான். அதில் பெரும்பாலும் நடிச்சிருந்தவங்க 3 பேர் தான். பிரம்ம யுகம்னு சொல்லிட்டு. சார், இந்த மம்முட்டிலாம் சினிமாவுக்காக வாழ்கிறாங்க சார். நல்லா பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான், சம்பாதிக்கிறதுக்காக வாழக்கூடாது, வாழ்ந்து இந்த சினிமா துறைக்காக அவங்க அதை நடிக்கிறாங்க இன்றைக்கும். ஆனால் நம்ம கமல் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், இன்றைக்கி ஏதோ 2 பேர் போட்டுக்கிட்டு இந்த அனிருத் பையனோட வந்திருக்காங்க. அவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துறைக்காக வாழலை, சம்பாதிக்கிறதுக்காக அந்த துறையை பயன்படுத்திக்கிட்டாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம் மலையாள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும். ஜோசியத்துக்காக வாழ்கிறதும் ஜோசியத்தால் வாழ்வதும் அப்படிங்கிற மாதிரி தான். புரியுதா? அதனால் ஜோதிட பிரபஞ்ச குழு ஜோதிடத்தை வளர்த்துவதற்காக, ஜோதிடத்தை கொண்டு போகிறதுக்காக வருது. நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று, இந்த பொங்கல் ரிலீஸ் படம் 3 படத்தையும் உட்காந்து பார்த்தோம். பராசக்தி, டிடிடி, அதுக்கப்புறம் வாத்தியார், வாத்தியாரா, அது ஏதோ ஒரு படம். 3 படத்தையும் பார்த்தோம். ஒன்று கூட நல்லா இல்லை. ஆனால் அதில் அந்த டிடிடின்னு அந்த படம் நல்லா ஓடிடுச்சுன்னு அந்த ஜீவா வேறு ஒரு 100 கோடி சம்பாதிச்சிட்டேன்னு சந்தோஷமாக கொண்டாடினாங்க. அந்த படம் இருக்கிறதுலே உதவாக்கிற படம். அப்போனா என்னன்னா, ஒரு உதவாக்கரை கூட நல்ல விதத்தில் போட்டால் சம்பாதிக்கலாம் 100 கோடியே அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணன்றதை சொல்லிக்கிட்டு, நீங்கள் நல்ல துறை பங்கு சந்தை, நல்ல துறை ஜோதிடம், இதை பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அடுத்த மீட்டிங் ஏப்ரலில் நடக்கும். அடுத்த மீட்டிங்க்கு அடுத்தது தான் அநேகமாக எலெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு மீட்டிங் நம்ம சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்ச குழுவுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய கைபேசி எண் 99 52 32 88 32. சரியாங்கய்யா? இன்னொன்று 97 51
16 32 32. இங்கிலீஷில் சொல்லிடுறேன். போன தடவை ஆங்கிலத்தில் சொன்னதால் அண்ணனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. அதனால் தமிழில் சொல்லிட்டு 9952328832 9751163232 என கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் மனசில் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரே இடம் பங்கு சந்தை. நன்றி. நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு பயனுள்ள தகவலை நம்மளுடைய அருண்ராமையா அவர்கள் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தொழில் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவோம். பட் நம்ம பங்கு சந்தையில் மட்டும்தான் ரிலையன்ஸ் அம்பானி கூடவும் நம்ம பார்ட்னர் சேர முடியும், ரத்தன் டாடா கம்பெனியோடையும் பார்ட்னர் சேர முடியும். அதுக்கு ஒரே வாய்ப்பு பங்குச்சந்தை மட்டும்தான். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு படமும் ஒரு ஷேர். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க அந்த ப்ராஃபிட் ஷேரிங்கை தான் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே துறை நம்ம அருண்ராமையா அவர்கள் சொன்ன மாதிரி பங்குச்சந்தை தான். நான் அடிக்கடி இந்த பங்குச்சந்தை பற்றி பேசும்போது சொல்லுவேன், தூங்கும்போது உங்களுக்கு பணம் வரணும், படுத்துக்கிட்டே சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு அருண்ராம் சார் மாதிரி ப்ராப்பராக அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட வகுப்பு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகும், எப்போ எந்த ஷேரில் அவங்களுக்கு டவுன் ஆகும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் டெய்லி மாதம் சம்பாதிக்கிறதுலேருந்து ரொம்ப அதிகம் வேண்டாம், ஒரு 2% ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க. ப்ராப்பராக ஷேர்ஸ் வாங்கி வைங்க, அதை கண்டுக்காமல் விட்டுருங்க. 6 மாதம் 1 வருஷம் கழித்து அதை டெவலப் ஆகும்போது திருப்பி பார்த்தா இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டருக்கே போக வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் போங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி அவர் உங்களுக்கு 3/4 மணி நேரமாக ஸ்பீச் கொடுத்துருக்கார். எப்பயுமே கெடுதல் சொல்கிறதுக்கு தான் எல்லாரும் இருப்பாங்க, நல்லது சொல்கிறது நம்மளை மாதிரி இருக்கிற ஜோதிடர்கள் தான் நல்லது சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக பிரபஞ்ச குழு மேடை உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய அருண்ராமையா அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு நந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.